அன்பான தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழி, இன்றைய அறிவுரை என்னவென்றால், சரித்திரத்தில் இடம்பெற நம்ம வாழணும். பிறப்பது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவங்க நமக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. பிறப்பு நிகழ்வு தான், அது எப்படி இருக்கலாம், எந்த நிலைமையிலையும் ஒரு மனுஷன் பிறக்கிறான், தவிர்க்க முடியாது. ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்கணும். அப்துல் கலாம் ஐயா பிறப்பை பற்றி யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து மிகுந்த ஏழ்மையில் வாழ்ந்து படிப்புக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேப்பர் போட்டு இப்படி வாழ்ந்தவர் தான். அவ்வளோ வறுமை கஷ்டம். ஆனால் அமெரிக்காவே திரும்பி பார்க்குற அளவில், ரஷ்யாவே திரும்பி பார்க்குற அளவில், ஜப்பானே திரும்பி பார்க்குற அளவில் ஒரு அணிகுண்டு ஒரு இதை செய்து உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவில் ஒரு பெரிய விஞ்ஞானி என்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவை இன்றைக்கி தமிழர்கள் வாலிபர்கள் எல்லாம் பாராட்டுறாங்க. எல்லாம் அவரை அதிகமாக நேசிக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க, மரத்தை வைங்கன்னு சொல்கிறாரு. அவருக்குன்னு எதையும் வாழலை. அவர் பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட யாருக்கும் பாரம் இல்லாமல் எதையும் சம்பாதிக்காமல் ஒரு தியாகமாக வாழ்ந்தார். இன்றைக்கி அவர் மனித குலத்தில் மாணிக்கமாக இருக்கார். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஜாதி மதத்தை கடந்து வாழ்ந்தவர். ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் அவர் ஒரு தீபம் ஏற்றுறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த தீபம் ஏற்றுறது இந்துக்கள் முறை, நான் ஒரு இஸ்லாமியம், இந்த நிகழ்வு இடம் ஒரு கிறிஸ்டியன் பள்ளிக்கூடம், 3 மதமும் இங்கே ஒன்று சேருதுன்னு சொல்கிறாரு. எப்படி மதத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி மனிதாபிமானத்தை போற்றக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். அதனால் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்து அந்த நிகழ்வு இடத்துலையே இறந்தவர். இன்றைக்கி டாக்டர் அப்துல் கலாமுடைய நற்பணி மன்றம் நிறைய இடங்களில் இருக்குது. ஜாதி மதத்தை தாண்டி எல்லா மத ஆளுகளும் அவரை கொண்டாடுறாங்க. ஒரு இறப்பு ஒரு சரித்திரம் ஆனதுனால. அதுபோல் நீங்கள் நானும் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் எப்படியோ போகும் இல்லாமல் ஒரு 4 பேருக்கு நன்மை செய்யுங்க. நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஆள். அதுக்காக நன்மையும் செய்யாமல் தீமையும் செய்யாமல் அப்படியே வாழ்ந்து அது என்ன வாழ்க்கை? இப்போ 2 கைன்னா, ஒரு கை நமக்கு, இன்னொரு கை பிறருக்கு, 2 கண், எல்லாமே ஆண்டவர் 2 கிட்னி எல்லாம் 2 கொடுத்துருக்காரு. ஒன்று உனக்கு, ஒன்று மற்றவனுக்கு. அந்த அர்த்தம்தான். இப்போ செத்தாலும் கூட உடல் தானம் பண்ணுறாங்க இல்லையா? நம்ம இறந்தாலும் மக்களுக்கு இதாகட்டும், மூளை சாவு அடைஞ்சவங்களுக்கெல்லாம் உடனுக்குடனே அந்த பெற்றோர்கள் நல்ல எண்ணம் பாருங்கள், உடனே அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகட்டும்னு உறுப்புகள் எடுத்து மற்றவங்க பிழைக்க வைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய மனிதாபிமானம், எவ்வளோ போற்றக்கூடியது. அது ஒரு சரித்திரம் தானே. இவன் செத்தாலும் இவன் கண் இன்னொரு இடத்துல பிழைக்குது, இவன் கிட்னி இன்னொரு இடத்துல வேலை செய்யுது, இவன் இருதயம் இன்னொரு இடத்துல இயங்கிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய காரியம். இரத்த தானம் அப்படித்தான். சாகிறவனை இவன் ரத்தம் கொடுத்து பிழைக்க வைக்கிறான். நானெல்லாம் நிறையா ரத்தம் கொடுத்தவன் தான். ஏதோ வாழ்ந்தோம், தின்னோம், சுயநலத்துக்காக வாழ்ந்தோம்னு இல்லாமல் பிறருக்கு நம்மளால் ஏன்றதை ஒரு வேலை வாய்ப்போ, ஒரு அறிவுரையோ, ஒரு சாப்பாடு கறியுமோ, ஒரு துணிமணியோ, ஏதாவது ஒரு உதவியோ, நம்மளால் ஏன்றதை விரலுக்கு தக்க வீக்கம். அதுக்காக உன்னைய கொடை வள்ளலாக இருக்க சொல்லலை. நம்ம அந்த மாதிரி இல்லை. நம்மளால் ஏன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. இப்போ விஜயகாந்தை எம்ஜிஆர் மாதிரி பாராட்டுறாங்க. அவ்வளவு ஏழை எளியவங்களுக்கு அவ்வளோ நிறைய அள்ளி கொடுத்தவர், உதவி செஞ்சவர், சாப்பாடுன்னு பசின்னு வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டவர் எம்ஜிஆர் மாதிரி. இன்றைக்கி ஏன் மக்கள் பேசுகிறாங்க அவங்கள?
அவங்க இறப்பு ஒரு சரித்திரம் தானே, சரித்திரம் ஆனது தானே. இப்போ கல்வி தந்தைன்னு சொல்லி காமராஜரை ஏன் சொல்கிறாங்க, பெரியார் சீர்திருத்தவாதின்னு ஏன் சொல்கிறாங்க, டாக்டர் அம்பேத்கர் சட்ட மேதைன்னு ஏன் சொல்கிறாங்க, மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்கு பாடுபட்டவன் ஏன் சொல்கிறாங்க, அன்னை தெரசாவுடைய தொண்டை இன்றைக்கி ஏன் சொல்கிறாங்க? நம்மை போல மனிதர்கள் தானே. எப்படியோ நம்ம வாழ்கிறோம்டான்னு நினச்சிருந்தா சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்க முடியுமா? அந்த அளவில் பெரிய மகானா நீங்களும் நானும் இல்லாவிட்டாலும் நம்மளால் ஏன்றதை நம்ம தெருவில் நம்ம ஜனங்களுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு நன்மை செய்வோம். நம்மை அண்டி வந்தவங்களுக்கு புத்திமதி சொல்லுவோம். நம்மளால் ஏன்றதை செய்வோம். ஆகவே நம்ம இறப்பு சரித்திரமாக இருக்கணும். இறந்துட்டால் ஒரு 10 பேர், ஐயா இவரா, ஐயோ நல்லவராச்சு, ஐயோ இப்போ நல்லா தானே, அப்படி இப்போ ஒரு நமக்கு சொந்தம் இல்லாத ஒருவர் நமக்காக கண்ணீர் விடணும். சொந்தக்காரன் கண்ணீர் விடுவான், மனைவி பிள்ளையை கண்ணீர் விடுவான், அது இயற்கை. நமக்கு சேராத சம்மந்தமில்லாத ஒருத்தன் நமக்காக கண்ணீர் விடணும் நம்ம சாவுக்கு. அதுதான் முக்கியம். செத்து தொலைஞ்சாண்டா நல்ல வேலை, தொலைஞ்சாண்டான்ட்டு இல்லாமல் ஐயோ அவரா, அவர் இறந்துட்டாரா, ஐயோ எவ்வளவோ நல்லது செஞ்சார், எனக்கு இந்த ஹாஸ்டலில் ஃபீஸ் கொடுத்தாரு, இந்த காலேஜில் சேர்த்தாரு, இந்த வேலைக்கு சேர்த்தாரு, இந்த இவருக்கு இது, இப்படி 10 பேர் சொல்லணும். அதான் என் வாழ்க்கை, அதான் சரித்திரம். அப்படி வாழ்ந்து பழகுங்க. ஏதோ சுயநலமாக நான் உண்டு என் குடும்பம் உண்டு அப்படி வாழ்கிற வாழ்க்கை மிருகத்தை விட கேவலமானது. பொதுநல தொண்டு சிந்தை உங்களுக்கு இருக்கணும். ஜாதி மதத்தை கடந்து, அரசியலை கடந்து, மனிதாபிமான முறையில் உங்களால் ஏன்றதை பொதுநல தொண்டை செய்யுங்க. நல்லா இருங்க, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குங்க. நம்ம இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.